ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசலாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பன்னீர் புலாவ் வந்து பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். அப்புறம் வந்து சோயா கோலா உருண்டை 2 டிஷ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு 100 கிராம் பன்னீரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு வந்து 10-12 பூண்டு, 1 இன்ச்சு சைஸு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை 2 உடைச்சி சேர்த்திக்கலாம். 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா. இதெல்லாம் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீஸை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா உடையாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பன்னீர் துண்டில் எடுத்துடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச்சு பட்டை, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சம் ரோஸ் பெட்டர்ஸ், கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். நம்ம போட்டதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் புதினா இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் மீதி இருந்தது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தோன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண மசாலாவோட நம்ம பாஸ்மதி ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பிரியாணி நல்லா உதிரியாக வரணும்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரியாக வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வைங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பன்னீர் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. மெதுவாக கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா உடையாமல் வரும். நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சங்காட்டி ரைஸ் நல்லா நீளமாக வந்திருக்கு. பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களே வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா கோலா உருண்டை செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 7-8 பல் சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து 100 கிராம் சோயா பீன்ஸை சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் நம்ம அரைச்சதோடு சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு. நம்ம உருண்டை வந்து உடஞ்சி வராமல் இருக்க பைண்டிங்க்காக கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்ச சோயா உருண்டைகளை இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். மெதுவாக போடுங்க, இல்லைன்னா சோயா உருண்டை வந்து உடஞ்சி வந்துடும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம போட்ட சோயா உருண்டை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மெதுவாக திருப்பி விடணும், இல்லைன்னா சீக்கிரம் அது உடஞ்சி வந்துடும். சோயா உருண்டை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அதே கடாயில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். இப்போ வந்து ஒரு 1/4 மூடி தேங்காயில் ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பொரிச்சு வச்ச உருண்டைகளை வந்து இதில் குழம்பு கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு உருண்டைகளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் முந்திரி பேஸ்ட் இதில் அரைச்சி இதில் ஆட் பண்ணியாச்சு. மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா நம்ம போட்ட அந்த சோயா உருண்டை வந்து உதிரியாக பிரிஞ்சு வந்துடும். சிம்லேயே வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சோயா கோலா உருண்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் புலாவுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.